வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான 10 சர்வைவல் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 10 படங்கள்ல 9 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. ஒரு படம் மட்டும் தான் தமிழ் டப்பிங்ல இல்ல, ஆனா அதுவும் ஒருத்தான படம் தான். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2025 வருஷம் ரிலீஸ் ஆன ஜாப்பனீஸ் படமான புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு புல்லட் ட்ரெயின்ல யாரோ ஒருத்தங்க பாம்பு வச்சிடறாங்க. அந்த ட்ரெயின்ல மொத்தம் 100 பேருக்கு மேல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த ட்ரெயினுடைய ஸ்பீடை 100 கிலோமீட்டருக்கு கீழே குறைச்சாங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் வெடிச்சிடும். இந்த மாதிரியான ஆபத்தான சுச்சுவேஷன்ல இருந்து அந்த ட்ரெயினுக்குள்ள இருந்த 100 பேரும் எப்படி தப்பிச்சாங்க, அவங்களை எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பயங்கர த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. பெருசா அடல்ட் சீன்ஸ் வயலன்ஸ்லாம் இருக்காது. ஃபேமிலியோடய பார்க்கலாம். செம்ம சூப்பரான படம், மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2023 வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன 2018 அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, தொடர்ச்சியா பெஞ்ச மழையால கேரளாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் ஃபுல்லாவே வெள்ளக்காடா மாறுது. அங்க மாட்டிருக்கக்கூடிய மக்கள் எப்படி தப்பிச்சாங்க, அவங்களை எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிஜ கதைக்கு உயிரும் உணர்வும் கொடுத்து நல்லா எமோஷனலாக எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எமோஷனலாகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். ஆக்டிங் வைஸ் எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 8.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான நோவேர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயின் கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அவங்களுடைய மூத்த பொண்ணு இறந்து போயிருப்பாங்க ஆல்ரெடி. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அவங்க நாட்டில் சர்வாதிகார ஆட்சி நடக்க பேசிக் நீட்ஸ் கூட கிடைக்காம இருக்கு. ஸோ அங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் முடிவு பண்றாங்க. ஸோ ஒரு சுச்சுவேஷன்ல ஹீரோயின் மட்டும் தனியா பிரிஞ்சு கார்கோ ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னருக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஸோ கப்பல் நடுக்கடலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்க இருந்த அந்த கண்டெய்னர் மட்டும் கப்பல்ல இருந்து கீழே விழுந்துருது. ஸோ நடுக்கடல்ல மிதந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னருக்குள்ள மாட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படமும் சூப்பராகவே இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பயங்கர விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற படம் 2023 வருஷம் ஹிந்தியில ரிலீஸ் ஆன அபூர்வா அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு பொண்ணை 4 உள்ளூர் கொள்ளக்காரங்க வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. கிட்னாப் பண்ணி ஒரு சாம்பல் காடு மாதிரி நடு காட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு லாக் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ இந்த 4 பேர்கிட்ட இருந்து அந்த பொண்ணு எப்படி புத்திசாலித்தனமா தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுங்க ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டா எவ்வளோ தைரியமா ஹேண்டில் பண்ணணும், அந்த சுச்சுவேஷனை எப்படி தைரியமா தப்பிச்சு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 2015 வருஷம் ஹிந்தியில ரிலீஸ் ஆன NH10 அப்படிங்கிற அந்த படம் மாதிரியே தான் இருக்கும். ஸோ 2 படமுமே தமிழ் டப்பிங்ல இல்ல, ஆனால் 2மே ஓரளவுக்கு நல்ல படம் தான். நான் இப்போ சொன்ன அபூர்வா அப்படிங்கிற அந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படம் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான எஸ்கேப் ரூம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். ஸோ இந்த படத்தை நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. நானும் பார்த்திருக்கேன். செம்ம சூப்பரான படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு 6 பேரை ரேண்டமா செலக்ட் பண்றாங்க. இந்த 6 பேருக்கும் பசில்ஸை சால்வ் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ இவங்க எல்லாத்தையும் ஒரு வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ரூமா இருக்கும். ஒவ்வொரு ரூம்லயும் சில பசில்ஸ் இருக்கும். அதை சால்வ் பண்ணாதான் அடுத்த ரூமுக்கு போக முடியும். சால்வ் பண்ண முடியலன்னா அதே ரூம்ல சாக வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து அவங்க எல்லாரும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஒரு செம்ம சூப்பரான படம், மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. MX பிளேயர்ல ஃப்ரீயாவே இருக்கு. IMDbல 10க்கு 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ஆறாவதா பார்க்க போற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான நோ ஒன் வில் சேவ் யூ அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு பொண்ணு தனியா யாரும் இல்லாத வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கூட பேசிக்கிறதுக்கு கூட யாருமே கிடையாது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அந்த வீட்டில் ஒரு நைட்டு ஒரு ஏலியன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருது. அந்த ஏலியன் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துல டயலாக்கே இருக்காது. ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் யாருமே பேசவே மாட்டாங்க. ஆனா பயங்கர விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோயினுடைய
ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா வேற லெவலில் இருந்துச்சு. அவங்களுடைய ஆக்டிங்லாம் செம்ம சூப்பரான படம், மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் தேவையே படாது, ஏன்னா இந்த படத்தில் யாருமே பேசவே மாட்டாங்க. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 7ஆவதா பார்க்க போற படம் 2024 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற செம்ம சூப்பரான படம். இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல சேர்க்காம என்னால் இருக்க முடியல. ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, சில குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குணா குகைக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவுக்கு யாருக்கும் தெரியாம உள்ள போகும்போது அவங்க குரூப்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் மட்டும் அங்க இருக்கக்கூடிய ஹோல்குள்ள விழுந்துடுறாரு. பல அடி ஆழத்துக்குள்ள மாட்டிருக்கக்கூடிய அவரை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. செம்ம சூப்பரான படம், கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும், மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தை இது வரைக்கும் நான் பார்க்கலன்னு யாராவது சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த டைம் ட்ரை பண்ணிருங்க. ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 8.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 8ஆவதா பார்க்க போற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான அஸ்ரேல் அப்படிங்கிற செம்ம சூப்பரான படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு காட்டுக்குள்ள வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண். ஸோ அவங்க வந்து அவங்க லவ்வரை பார்க்கறதுக்காக காட்டுக்கு போறாங்க. அவங்க 2 பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த குரூப்பை சேர்ந்த சில பீப்புள் இவங்க 2 பேர்த்தையும் கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. குறிப்பா ஹீரோயினை என்ன பண்றாங்கன்னா, ஒரு நடு காட்டுக்குள்ள கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு சேர்ல கட்டி போட்டுறாங்க. கையை வேற கிழிச்சு விட்டுறாங்க. ஸோ அப்ப ரத்தம் வரும்போது அந்த ரத்த வாடையை பிடிச்சிக்கிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேச்சர் வருது. அது ஜோம்பி மாதிரியும் இருக்கு, பார்க்கறதுக்கு பேய் மாதிரியும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு உருவத்துக்கிட்ட இருந்து, ஒரு ஜோம்பி கிட்ட இருந்து எப்படி நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்க அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ செம்ம சூப்பரான படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கர த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. எங்கேயுமே போர் அடிக்காது. ஒரு வித்தியாசமான படம். இந்த படத்துல யாருமே பேசவே மாட்டாங்க, டயலாக்ஸே இருக்காது. ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 5.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் கம்மியா இருந்தாலும் செம்ம சூப்பரான படம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற படம் 2017 வருஷம் ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் படமான டாக்ஸி டிரைவர் அப்படிங்கிற செம்ம சூப்பரான படம். இந்த படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் தான், ஆனா சர்வைவல் ஸ்டோரியில சேர்க்காம இருக்க முடியல. ஒரு செம்ம படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக்ஸி டிரைவர் இருக்காரு. அவருக்கு ஒய்ஃப் கிடையாது, ஒரு சின்ன பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க. ஃபினான்சியலாக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பணம் கிடைச்சா ஓரளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீந்துரும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காரு. அப்போ ஒரு ஃபாரின் ரிப்போர்ட்டர் வந்து ஊருக்கு வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சிட்டிக்கு நான் போகணும், போயிட்டு என்னை திரும்ப கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த சிட்டிக்குள்ள நிறைய கலவரம் நடக்குது, சர்வாதிகார ஆட்சி நடந்துட்டு இருக்கு, கொத்து கொத்தா மக்களை சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அவர் கூட வந்து அந்த ஃபாரின் ரிப்போர்ட்டரும் எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஒரு செம்ம சூப்பரான படம். எமோஷனலா கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் செம்ம சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ்ல எப்படி அங்கிருந்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் 2024 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ குடும்ப கஷ்டத்தினால கல்ஃப் கண்ட்ரியில ஒரு வேலைக்காக போறாரு. அவர் கூடிய இன்னொருத்தரும் அங்க போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் இவங்க 2 பேர்த்தையும் சிட்டிக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டு மந்தைக்கு கூட்டிட்டு போய் ஆடு மேய்க்க சொல்றாரு. அங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, எந்த ஒரு வசதியுமே இல்ல, யாருக்கிட்டையும் பேசவும் முடியாது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம ஹீரோவும் அவங்க கூட இருக்கவங்களும் எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செம்ம சூப்பரான படம். ஹீரோவுடைய ஆக்டிங் எல்லாம் செம்ம சூப்பரா இருக்கும். அங்க அவர் படக்கூடிய கஷ்டம் எல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப எமோஷனலா இருக்கும். ஸோ இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக்கும் போடுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது டாப் 10 வீடியோக்கள் நான் போடணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.